நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தில் கருணையின் கரங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். சற்று நேர தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. ஆவிக்குரிய விளக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும், சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்றும் குறைவுபடாது. காட்டில் ராஜாவாகும் சிங்கம். வேதம் இந்த சிங்கத்தை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கம் வேட்டையாடுவதிலே மிக புலன் பெற்றது, திறமை வாய்ந்தது. தான் புசிக்கிற ஆகாரத்தை தன் குட்டிகளுக்கும் கொடுப்பது வழக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சிங்க குட்டிகளே தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவன் இந்த நல்ல நாளிலே உங்களை என்னை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆதலால் பல இடங்களில் பலதை குறைவுபட்ட நிலையிலே கலக்கத்தோடு ஏக்கத்தோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஒன்றும் குறைவுபடாது. பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்புவுக்கு பவுல் எழுதி கொடுக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையான சத்தியம் என்னவென்றால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். என் தேவன் இந்த பூமியினுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து நம்முடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற தேவன் என்று அருமையான பவுல், அருமையான தேவ மனுஷனாகிய பக்தனாயிருக்கிற பிலிப்புவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் அந்த கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிற, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த அருமையான நல்ல நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த சத்தியத்திற்கு தேவ சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற உங்களை என்னை பார்த்து சில காரியங்கள் தேவ சமூகத்திலே தேவனை சாரும் பொழுது நமக்கு குறைவுபடாது என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே திருவுள்ளம் பற்றுகிறார். அப்படியாக நாம் மத்தேயு 6 அதிகாரத்தின் 33 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்றுக்கும் யாருக்கு குறைவுபடாது என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர் திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாளை தொடங்கும் பொழுது, ஒரு ஆண்டை தொடங்கும் பொழுது, ஒரு மாதத்தை தொடங்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை யார் தேடுகிறீர்களோ அங்கு உங்களுக்கு இவைகளெல்லாம், அதிலே கண்டிஷன் சொல்லல, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் விரும்பி காரியங்கள் நடக்கவில்லையோ, துக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அமெரிக்காவின் மிக உன்னத நிலையிலே உயர்த்தப்பட்ட அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக மாற்றப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் வயது சென்று தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் நித்திரை அடைந்த பின்பு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது செய்தி ஊடகங்களில் உள்ளவர்கள், அவங்க கிட்ட பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை பிரஸ் ரிப்போர்ட்டில் கேட்டாங்க. என்னவென்றால், உங்கள் தகப்பன் இந்த தேசத்தில் இந்த உன்னத நிலையில் வருவதற்கு என்ன ரகசியம் என்று கேட்ட பொழுது இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய அருமையான பிள்ளைகள் சொன்னார்கள், எங்கள் தகப்பன் இந்த தேசத்தில் இந்த உன்னத நிலைக்கு வருவதற்கு காரணம், அவர் என் தாயினுடைய முகத்தை ஒரு நாள் அதிகாலையில் பார்ப்பதற்கு முன்பதாக, எங்கள் முகத்தை பார்ப்பதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை பார்த்து நாளை தொடங்கினதுனால கர்த்தர் எங்களுடைய தகப்பனை இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக, பிரசிடண்டாக தேவன் உயர்த்தினார் என்று பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த பிள்ளைகள், ஆபிரகாம் லிங்கனுடைய பிள்ளைகள் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு என்பதை உங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் படிக்கிற காலங்களில் இந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்த படித்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது எப்படி என்றால், the Abraham Lincoln was famous president of USA என்று சொல்லி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசிடென்ட் என்று இந்த ஆபிரகாம் லிங்கனை சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனபடியால் இந்த நல்ல நாளிலே ஒன்று உங்களுக்கு குறைபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற அனுபவம் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார் என்பது நிச்சயம் நிதர்சனமானது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இரண்டாவது, ஜெபிக்கிறவனுக்கு ஒன்றும் குறைவுபடாது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை எப்படி எந்த சூழ்நிலைகளிலே கேட்டாலும் அதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். இயேசு சொன்னார், தன் ஊழிய காலத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் கிறிஸ்து தாம் உரைத்தார். இங்கு யோவானுக்கு அவர் இந்த சுவிசேஷக்காரனை கொண்டு சொல்லிக் கொடுக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தர
வல்லவராக, நான் போதுமானவராக இருக்கிற தேவன் என்று திரு உள்ளம் பற்றுகிறார். இந்த நல்ல நாளிலே ஜெபத்தில் சில காரியங்கள் கேட்டு கிடைக்கலையோ, விசுவாசம் வைத்து சில காரியங்கள் கேட்கவில்லையோ, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை பார்த்து நாம் சொல்லணும், நான் கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை எனக்கு அவர் செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கை. ஒன்று நமக்கு குறைபடாதிருக்க வேண்டும் என்றால், இரண்டாவது ஜெபிக்கிறவர்களுக்காக, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனுக்கு ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று, என் நாமத்தினால் ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தில் கேட்டால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரத்தின் அதனுடையதான 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுத்தாளனுக்கு எழுதி கொடுக்கிறார், இதுவரையும் நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் இந்த நல்ல நாளிலே திருவுள்ளம் பற்றுகிறார். அதனால் கர்த்தர் சொல்ல, என் நாமத்தினால் நீங்கள் இதுவரையும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனால் என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றுகிறார். அந்த கர்த்தருக்கு முன்பதாக நம்மை சமர்ப்பித்தால், ஜெபித்தால், அவர் ஒரு குறைவில்லாமல் நம்மை எல்லாவற்றிலும் நிறைவாக கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார். வேதத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபவீரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேலுவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த பொழுதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து அங்கே தன் முன் செய்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். தானியேல் அடிமையாய் பிடித்து செல்லப்பட்டவன், அடிமையாக்கப்பட்டவன். ஆனாலும் தானியேலோ கர்த்தருடைய சமூகத்தில், அந்த ராஜா அந்த தேசத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பத்திரத்திற்கு கையெழுத்து இட்டும் இருந்தும் ஜெபிக்கிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றின பின்பும் தானியேலுவென்றால் 3 மும்முறை கர்த்தர் பாதத்தில் எருசலேமை நோக்கி, கிழக்கை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவன் தானியேலை அந்த தேசத்தினுடைய ஒரு கவர்னர் ஜெனரலாக தேவன் அவரை உயர்த்தினது வேத வரலாறு என்பதை பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. அதனால் மூன்றாவதாக ஒன்றும் குறைவுபடாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதே தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய உண்மையை வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. சாத்ராக், மேசக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார்கள், அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சாத்ராக், மேசக்கு, அபேத்நேகோ என்ற தேவ பக்தர்கள் நேபுகாத்து இந்த நேச்சாரை குறித்து பார்த்து சொல்லுகிறதை இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. மூன்றாவது, ஒன்று குறைபடாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை சாத்ராக், மேசக், அபேத்நேகோவை போல ஆராதிக்கிறவனுக்கு தேவன் விடுதலையை கட்டளை இடுவார். ராஜா அந்த கட்டளை எப்படி பிறப்பித்தார் என்றால், தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த பொற்சொல்லியை வணங்காதவர்களை இந்த எரிகிற சுவாலையில எடுத்து எரிய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். ஆனால் அவர்கள் தைரியமாக தேவ சமூகத்திலே தேவ பாதத்தில் நின்று
என்று சொல்லுகிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களை எரிகிற அக்கினி ஜுவாலையிலே எடுத்து எறிந்தார்கள். எடுத்து எரியப்பட்டவர்கள் கருகி மரித்து போனார்கள். ஆனால் எடுத்து எரியப்பட்ட 3 பேரில் 4வது ஒருவர் இந்த ராஜாவுக்கு கண்களுக்கு தென்பட்டது. தேவனாகிய கர்த்தர் ஆராதிக்கிறவனுக்கு எவ்வளவு அக்கினி ஜுவாலை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், இழப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஆராதிக்கிறவனுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு குறையை வைக்க மாட்டார் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், அவர் கனப்படுத்துகிறவர் என்பதை வேதம் நம்மை படிப்பிக்கிறது. 4வதாக எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். ஒன்றும் யாருக்கு குறைபடாதென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு குறைபடாது. இங்கே எபிரேய நிருபத்தின் எழுத்தாளன் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்விலே விசுவாசம் என்பது ரொம்ப பிரதானமான காரியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒன்று குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. உங்க பெற்றோருக்கு நீங்க பிரியமாய் இருந்து கொள்ளலாம், உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் பிரியமாய் நடந்து கொள்ளலாம், உங்கள் போதகருக்கு நீங்கள் பிரியமானவனாக நடந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க இது அசாத்தியமான காரியம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து உரைக்கிறார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். மோசே கேட்டான், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று மோசைக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவன் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் குறைவுபடாது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலர் விசுவாசித்தார்கள். அவரை விசுவாசித்தவர்கள் கைவிடப்படவே இல்லை. அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்துணிக்கைகளுக்காக அவர்கள் அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நல்ல நாளிலே ஒருவரை விசுவாசித்து, இந்த பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தும் அவரை விசுவாசித்து புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் சில இடத்தில் தடமாற்றங்களும் சில இடத்தில் இயேசுவை தள்ளி சொன்னாலும் இயேசுனுடைய உயிர் தெழுதலுக்கு பின்பதாக அவனுடைய இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவனாய், ஆத்துமாக்கள் மேல் பாரமுள்ளவனாய், ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உள்ளவனாய், ஆத்துமாக்களை குறித்த பாரம் உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றினது மாத்திரமல்ல, அவனுடைய விசுவாசத்தின் தேவ செய்தினால ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சபையின் அங்கத்தினர்களாக மாற்றுவதற்கு இந்த பேதுருவுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த நல்ல நாளில் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அவிசுவாசத்தோடு இருக்கிற, விசுவாசத்தை இழந்திருக்கிற, இன்னும் செபித்து சில காரியங்களுக்கு பதில் வரலை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு நீங்கள் சில துன்மார்க்கமான, பாவமான, அவிசுவாசமான அந்நிய தெய்வத்தை நம்பி தேடி போவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு ஒரு காரியமும் குறைவுபடாது. இந்த நல்ல நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க தேவ பாதத்தில் விசுவாசத்தோடு நிற்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறீர்களோ, படிப்பில் நீங்க குறைபட்டிருக்கிறீங்களா?
பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா? ஜெபத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா? பரிசுத்தத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா? இந்த கர்த்தரிடத்தில் தேடும் பொழுது உங்கள் குறைகளை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக உங்களை நடத்துவார். ஆதலால் இன்றைக்கு கேட்ட இந்த தேவ செய்தி உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறது, ஒன்றும் குறைபடாது. ஆமென் சொல்லுங்க, ஒன்று குறைபடாது. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல், சமாதானம், வெற்றி, நித்திய நம்பிக்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் bless you. அடுத்த வாரம் இதே நாளில் இதே சேனலில் நம் தேவனுடைய வார்த்தையில சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் bless you. ஆமென்.